90s கிட்ஸா இருந்தாலும் சரி 2K கிட்ஸா இருந்தாலும் சரி நம்ம ஊர்ல மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் ஸ்டைல் மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு பிராண்ட் தான் பிக் பஜார். வார கடைசியானாலே போதும் குடும்பத்தோட கிளம்பி ஏசி காத்துல ட்ராலியை தள்ளிக்கிட்டு சுத்துறது ஒரு தனி சுவாரஸ்யம். மால் கல்ச்சரை சாமானிய மக்களுக்கும் சாத்தியமாக்கின பெருமை இந்த ஒரு நிறுவனத்துக்கு உண்டு. வெறுமனே பொருட்கள் வாங்குற இடமா இல்லாம இங்க வரவங்களுக்கு தனி குஷியை தரக்கூடிய இடம் தான் பிக் பஜார். குறிப்பா இந்த சப்சே சஸ்தே தென் அப்படின்ற ஆஃபர் போடுற நாட்கள்ல கடையோட ஷட்டரையே உடைக்கிற அளவுக்கு கூட்டம் அலைமோதும். போலீஸ் வந்து தடியடி நடத்தி கூட்டத்தை கட்டுப்படுத்துற அளவுக்கு பெரிய திருவிழாவே இங்க நடக்கும். ஆண்டுக்கு 24 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள், தேசம் முழுக்க சுமார் 300 பிரம்மாண்ட கிளைகள், 9,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான டர்ன் ஓவர். இந்திய சில்லறை வர்த்தக உலகத்தோட சிம்மாசனத்துல அசைக்க முடியாத ராஜாவா இருந்த கம்பெனி இது. ஆனா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இன்னைக்கு மொத்தமா காணாம போய் அந்த இடங்கள்ல எல்லாம் முகேஷ் அம்பானியோட ஸ்மார்ட் பஜார் போர்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. ஒரே ராத்திரியில ஒரு மாபெரும் பிசினஸ் சாம்ராஜ்யம் எப்படி திவாலாச்சு? இதுக்கு பின்னாடி அம்பானியோட அசுரத்தனமான கார்ப்பரேட் வியூகம் இருக்கா, இல்ல பிக் பஜாரின் நிறுவனரான கிஷோர் பியானி அவசரப்பட்டு எடுத்த சில தப்பான பிசினஸ் முடிவுகள் காரணமா? வாங்க இந்த கார்ப்பரேட் வீழ்ச்சியின் பின்னணியை அலசி பார்க்கலாம். இந்த கதையோட நாயகன் கிஷோர் பியானி இந்தியாவுக்கு சூப்பர் மார்க்கெட் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தின இவரோட பிசினஸ் பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. 1983 காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப மும்பை வீதிகள்ல ஒரு புது ட்ரெண்ட கவனிக்கிறாரு. அப்போ இளைஞர்கள் மத்தியில ஸ்டோன் வாஷ் ஜீன்ஸ் அப்படின்ற மாடல் பயங்கர ஃபேமஸா இருக்கு. மக்களோட பல்ஸ கரெக்டா பிடிச்ச கிஷோர் உடனே மும்பையோட ஜுபிலி மில்லுக்கு போய் 200 மீட்டர் துணியை மொத்தமா வாங்குறாரு. லோக்கல் டெய்லர்களை வச்சு ஜீன்ஸ் தச்சு நேரடியா கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் விற்கிறாரு. முதல் எக்ஸ்பெரிமெண்ட்லயே லாபம் அள்ளுது. பிசினஸ் சூடு பிடிச்ச உடனே 1985 தனி பிராண்ட தொடங்கி வெறும் ட்ரவுசர்ஸ் மட்டும் விற்கிறாரு. அப்புறம் அதுல ஒரு சின்ன மார்க்கெட்டிங் தந்திரம் பண்றாரு. வேற வந்து பேண்டலூன்ஸ் அப்படின்னு மாத்துறாரு. ஏன்னா அந்த காலத்துல ஆங்கில பேர் வச்சா அது பெரிய இன்டர்நேஷனல் பிராண்ட்னு மக்கள் நம்புவாங்க. அவரோட கணிப்பு வீண் போகல. 1999க்குள்ள 13 மெகா ஸ்டோர்களோட பிசினஸ் அசுர வளர்ச்சி அடையுது. அந்த காலகட்டத்துல இந்திய பொருளாதாரத்துல தாராளமயமாக்கல், அதாவது லிபரலைசேஷன் வருது. நம்ம கிஷோர் ஒரு பிசினஸ் விஷயமா சென்னைக்கு வர்றாரு. இங்க அவர் பார்த்த ஒரு விஷயம் தான் அவரோட வாழ்க்கையே மாத்துச்சு. அதுதான் நம்ம சரவணா ஸ்டோர்ஸ். ஒரே பில்டிங் உள்ள மளிகை, துணி, பாத்திரம், நகை, பொருட்கள்னு A to Z எல்லாமே இருக்கு. மக்கள் கூட்டம் முட்டி மோதுது. அப்பதான் அவருக்கு அந்த மாஸ்டர் பிளான் தோணுது. இதே மாடல ஏசி வசதியோட ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொண்டு வந்தா என்ன? இந்த சிந்தனையில இருந்து பிறந்ததுதான் பிக் பஜார். ஆனா நடுத்தர மக்கள் ஏசி போட்ட கடைகளுக்குள்ள போகவே பயந்த காலம் அது. பில் அதிகமா போட்டுருவாங்களோ அப்படிங்கிற தயக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. மக்களோட இந்த பயத்தை உடைக்க கிஷோர் பியானி ஒரு பிராண்டிங் மேஜிக் செஞ்சாரு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு மால் அப்படின்னு பேர் வைக்காம இந்தியர்களுக்கு பழகின பஜார் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து பிக் பஜார் அப்படின்னு பேர் வச்சாரு. இந்த பேரை மக்களுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம கடையோட அமைப்பும் சொகுசா இல்லாம நம்ம ஊர் லோக்கல் சந்தை மாதிரி கொஞ்சம் சத்தமும் கூட்டமும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணாரு. அங்க வேலை செய்யற சேல்ஸ்மேன்களுக்கு கோட், டை எல்லாம் கிடையாது. சாதாரண யூனிஃபார்ம் தான். ஏன்னா கஸ்டமரை விட சேல்ஸ்மேன் பார்க்க ஆடம்பரமா தெரிஞ்சா மக்கள் பேச தயங்குவாங்க அப்படின்னு பியானி தெளிவா நம்பினாரு. 2001 கொல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத்ல முதல் 3 கிளைகள் திறக்கப்படுது. இந்தியாவோட ஷாப்பிங் பழக்கமே மாற தொடங்குது. வார கடைசியில குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிற ஒரு இடமா பிக் பஜார் மாறுது. இதோட வெற்றியை வச்சு சென்ட்ரல் மால், FBB, ஃபுட் பஜார் பிசினஸ பல பிரிவுகளா பிரிக்கிறாங்க. மக்களை எப்படியெல்லாம் ஈர்க்கலாம் ஆஃபர் மலைகளை கொட்டுறாங்க. ஜனவரி 26 டார்கெட் பண்ணி சப்சே சஸ்தா தென் வாரத்தின் நடுவுல வர புதன்கிழமைகள்ல கூட்டத்தை கூட்ட வெனஸ்டே பஜார், நிறைய பொருட்களை மாத்திக்கிற கிரேட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். இந்த ஆஃபர்கள் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னா மக்கள் தங்களோட மாச பட்ஜெட்டையே இந்த நாட்களை வச்சு தான் பிளான் பண்ணினாங்க. 2004 முதல் 2010 வரைக்கும் இந்தியாவின் டயர் 2 நகரங்களுக்கும் பிக் பஜார் அசுர வேகத்துல பரவுது. இதையெல்லாம் நிர்வகிக்க ஃபியூச்சர் ரீட்டைல் என்ற பேரண்ட் கம்பெனி உருவாகுது. மீடியாக்கள் பிக் பஜாரை இந்தியாவின் வால்மார்ட் அப்படின்னு ஆகா ஓகோன்னு புகழாரம் சுட்டுறாங்க. வெளியே பாக்குறப்ப பிக் பஜார் ஒரு அசைக்க முடியாத சாம்ராஜ்யமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள
எதிர்கொள்ள ஒரு பெரிய ஆபத்து மெல்ல மெல்ல வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதுதான் கடன். கிஷோர் பியானி கம்பெனியை இவ்வளவு வேகமா எக்ஸ்பேண்ட் பண்ணது அவரோட சொந்த பணத்துல இல்ல, வங்கிகள்ல வாங்கின மெகா லோன்களை வச்சுதான். பிசினஸ் பெருசானா வர்ற லாபத்தை வச்சு கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கறது அவரோட கணக்கா இருந்துச்சு. ஆனா 2008 உலகத்தையே அசைச்சு பார்த்த குளோபல் பினான்சியல் கிரைசிஸ் இந்தியாவுக்கும் வருது. மக்களோட கைகள்ல பணப்புழக்கம் குறையுது, செலவு பண்றத நிறுத்துறாங்க. இதனால பிக் பஜாரோட வருமானம் அப்படியே ஸ்தம்பிக்குது. கடன் வாங்கி கட்டிய சாம்ராஜ்யம் வட்டியோட பாரத்தை தாங்க முடியாம தள்ளாட தொடங்குது. 2008 2009 காலகட்டத்துல பல ஸ்டோர்கள் தங்களோட டார்கெட்டை எட்ட முடியல. ஒரு பக்கம் பிரம்மாண்டமான மால்களோட வாடகை, கரண்ட் பில், ஊழியர்களின் சம்பளம் அப்படின்னு செலவுகள் எகிரிக்கிட்டே போகுது. ஆனா விற்பனையோ நத்த வேகத்துல இருக்கு. 2012க்குள்ள கம்பெனியோட கடன் சுமை 1000 கோடி ரூபாயை தாண்டுது. வட்டியை கூட கட்ட முடியாத அளவுக்கு கடுமையான பண நெருக்கடி ஏற்படுது. கம்பெனியை எமர்ஜென்சியா காப்பாத்த வேற வழியே இல்லாம கிஷோர் பியானி தான் ஆசியா வளர்த்த பேண்டலூன்ஸ் பிராண்ட வெறும் 1600 கோடி ரூபாய்க்கு ஆதித்யா பிர்லா குரூப்புக்கு விற்கிறாரு. ஃபியூச்சர் கேபிட்டல் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தையும் விற்க வேண்டி வருது. இந்த தொகை தற்காலிகமா அவங்களுக்கு மூச்சு விட உதவினாலும் இப்படி பிரச்சனையான கடன் வாங்கும் வேகத்தை அவங்க நிறுத்தவே இல்ல. பிக் பஜார் தள்ளாடிட்டு இருந்த இதே காலகட்டத்துல சத்தமே இல்லாம இந்திய ரீட்டைல் மார்க்கெட்ல நுழைஞ்சதுதான் ராதாகிருஷ்ணன் தமானியோட டிமார்ட். பிக் பஜார் கடன் வாங்கி அசுர வேகத்துல ஓடினப்ப டிமார்ட் கடன் இல்லாம ரொம்ப நிதானமா சஸ்டைனபிளா காலடி எடுத்து வச்சாங்க. ஆனா கிஷோர் பியானி நிலைமை மாறிடும் அப்படின்னு நம்பி அடுத்தடுத்து பல தப்பான பிசினஸ் சோதனைகள்ல இறங்குறாரு. 2013 முதல் 2016 வரை ஃபியூச்சர் குரூப் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பல துறைகள்ல கைய வைக்குது. சமோசா என்ற பேர்ல டீ கடைகள், சிப்போ என்ற பேர்ல புக் ஸ்டால்கள், கோல்டு பஜார் என்ற பேர்ல நகைக்கடை. இது போதாதுன்னு 2015 பாரதி ரீட்டைல் நிறுவனத்துக்கு சொந்தமான ஈசி டே மளிகை கடை நெட்வொர்க்கையும் வாங்குறாரு. பெருநகரங்கள்ல பிக் பஜார் செஞ்ச மேஜிக்க சின்ன ஊர்கள்ல இந்த ஈசி டே செய்யும்னு நம்பினாரு. 2022க்குள்ள 10,000 சிறிய கடைகளை திறக்கணும் அப்படிங்கறதா அவரோட கனவு. ஆனா இது தரைமட்டத்துல சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா நம்ம ஊர் லோக்கல் அண்ணாச்சி கடைகள்ல கஸ்டமர்களுக்கு கடன் தருவாங்க. போன் பண்ணா 10 நிமிஷத்துல வீட்டுக்கு சாமான் வரும். ஒரு பர்சனல் பாண்டிங் இருக்கும். இந்த பர்சனல் டச் ஈசி டேல இல்ல. மேலும் ஈசி டே மெம்பர்ஷிப்னு வருஷத்துக்கு 1000 ரூபாய் வசூலிச்சு அவங்க கொடுத்த 10% டிஸ்கவுண்ட்டை விட நம்ம ஊர் அண்ணாச்சிங்க சும்மாவே அதிக டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. இதனால இந்த பிளானும் நஷ்டத்துல முடியுது. அடுத்ததா பிரைவேட் லேபிள்ஸ், அதாவது சொந்த தயாரிப்பு பொருட்கள், ஐடிசி, ஹெச்யூஎல் போன்ற பெரிய பிராண்டுகளுக்கு போட்டியா தங்களோட சொந்த பொருட்களை குறைந்த விலைக்கு விற்க நினைச்சாங்க. ஆனா அதுல குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லாததால மக்கள் அதை நிராகரிச்சாங்க. இதுக்கு இடையில 2016ல ரிலையன்ஸ் ஜியோவின் வருகையால இன்டர்நெட் புரட்சி வெடிக்குது. பிசினஸ் உலகமே ஆன்லைனுக்கு மாறுது. அமேசான், பிளிப்கார்ட் கஸ்டமர்களின் வீட்டுக்கே சாமான்களை டெலிவரி பண்ண தொடங்குறாங்க. ஆனா இந்திய மக்கள் தொட்டு பார்த்து தான் பொருள் வாங்குவாங்க அப்படின்ற பழைய நம்பிக்கையிலேயே பியானி இருந்ததால ஆன்லைன் ரேஸ்ல பிக் பஜார் ரொம்ப பின்தங்கி போயிருது. சரி, பிக் பஜார் எதனால தோத்துச்சு அப்படிங்கறத அவங்களோட பிசினஸ் எண்களை வச்சு பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். முதலாவது வாடகை சுமை. ஃபியூச்சர் ரீட்டைல் நிறுவனம் தங்களோட கடைகளுக்காக வருஷத்துக்கு வெறும் வாடகைக்கே 1500 கோடி ரூபாய் செலவு செஞ்சாங்க. இது அவங்களோட மொத்த விற்பனையில 7% முதல் 8% வரை இருந்தது. ஸ்மார்ட்டான டிமார்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க அதிகமா சொந்த இடங்களை வாங்கி தான் கடைகளை அமைச்சாங்க. அவங்களோட வாடகை செலவு மொத்த விற்பனையில வெறும் 0.2% தான். பிக் பஜார் எல்லாமே ஆடம்பரமான மால்கள்ல இருந்ததால மெயின்டெனன்ஸ் செலவே அவங்கள முடக்குச்சு. பிக் பஜாரோட இன்வென்டரி டர்ன் ஓவர் விகிதம் வெறும் 4x தான். அதாவது வருஷத்துக்கு 4 தடவை தான் ஸ்டாக் முழுசா விற்று தீரும். பொருட்கள் பல மாசமா செல்ஃப்லயே கடந்து பழசாகும். அத நஷ்டத்துக்கு ஆஃபர்ல விற்க வேண்டியது வரும். ஆனா டிமார்ட்டுக்கு அது 16x. ஒவ்வொரு 20 நாளைக்கும் ஸ்டாக் மொத்தமா வித்து காசாகிடும்.
பிக் பஜார் அப்பப்போ ஆஃபர் போட்டு தங்களோட லாப வரம்ப காலி செஞ்சாங்க. ஆனா டிமார்ட்டோட மாடல் எவ்ரிடே லோ பிரைஸ் மக்களுக்கு தெரியும். என்னைக்கு போனாலும் அங்க விலை கம்மி தான், அதனால அங்க கூட்டம் எப்பவுமே அதிகமா இருக்கும். இந்த குளறுபடிகளால 2019 பிக் பஜாரோட கடன் சுமை 12,800 கோடி ரூபாயா உயருது. கையில கேஷ் இல்ல, ஒவ்வொரு ஸ்டோரும் கம்பெனிக்கு ஒரு பெரிய சுமையா மாறுது. கடன் பாரத்துல தத்தளிச்சுட்டு இருந்த கிஷோர் பியானி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து கம்பெனி மீளாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்பதான் இடி மாதிரி வந்து இறங்குச்சு அந்த பேரிடர். அதுதான் COVID-19 லாக்டவுன். பிக் பஜாரோட 85% பிசினஸும் முழுக்க நேரடி விற்பனையை நம்பி மட்டும்தான் இருந்துச்சு. லாக்டவுன் போட்ட உடனே வருமானம் ஒரே ராத்திரியில முற்றுப்புள்ளியாச்சு. பில்லிங் கவுண்டர்கள்ல தூசுப்படிய ஆரம்பிச்சது. 3 மாசத்துல 7,000 கோடி ரூபாய் வருவாய் காணாம போச்சு. வருமானம் இல்லைனாலும் மால் வாடகை, லோன், EMI எல்லாமே நிக்கல. இதுதான் அவங்கள சவ பெட்டியில அடிச்ச கடைசி ஆணி. வேற வழியே இல்லாம கிஷோர் பியானி ரிலையன்ஸ் நிறுவனத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. சுமார் 24,713 கோடி ரூபாய்க்கு ஃபியூச்சர் குரூப்பின் அனைத்து வர்த்தகத்தையும் ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கு விற்க டீல் ஃபைனல் ஆகுது. ஆனா அங்கதான் அமேசான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. 2019 அமேசான் ஃபியூச்சர் குரூப்பின் ஒரு கிளை நிறுவனத்துல முதலீடு செஞ்சிருந்ததை வச்சு எங்களோட அனுமதி இல்லாம பிசினஸ ரிலையன்ஸுக்கு விற்க கூடாது சர்வதேச கோர்ட்ல அப்படின்னு கேஸ் போடுறாங்க. இந்த சட்ட போராட்டம் இழுத்துக்கிட்டே போனதால ஃபியூச்சர் ரீட்டைல் நிறுவனம் முற்றிலும் முடங்குது. இதுக்கு இடையில February 25 அன்னைக்கு ஒரே ராத்திரியில ரிலையன்ஸ் டீம் அதிரடியா களத்துல இறங்கி வாடகை பாக்கி இருந்த 200க்கும் மேற்பட்ட பிக் பஜார் ஸ்டோர்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அடுத்த நாள் காலையில மக்கள் அங்க போய் பாக்குறப்ப அங்க பிக் பஜார் போர்டு இல்ல, அதுக்கு பதிலா ஸ்மார்ட் பஜார் போர்டு தொங்குது. கோர்ட் கேஸ்கள் இழுபறியா இருந்ததால இந்த டீல் முழுமையா முடியாம ஃபியூச்சர் ரீட்டைலுக்கு ₹1 கூட கிடைக்கல. 2023 கம்பெனி திவாலாகி முற்றிலும் மூழ்கிடுச்சு. இன்னைக்கு பிக் பஜார் அப்படிங்கிற பேரு வெறும் நினைவுகள்ல மட்டும்தான் இருக்கு. சில்லறை வர்த்தக உலகத்தோட சக்கரவர்த்தியா இருந்த கிஷோர் பியானி இப்ப பிசினஸ் உலகத்தை விட்டு விலகிட்டாரு. அவரோட இந்த வீழ்ச்சி வரலாறு பிசினஸ் செய்ய நினைக்கிற எல்லோருக்குமே ஒரு பாடம். அசுர வேகத்துல ஓடுறதை விட நிதானமா நிலைச்சு நிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பிசினஸ் கணக்குகளை சரியா போடல அப்படின்னா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் அது சரிஞ்ச விழுறதுக்கு ஒரு லாக்டவுன் போதும். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான பிசினஸ் கேஸ் ஸ்டடீஸ் மற்றும் பொருளாதார தகவல்களுக்கு நம்ம டாக்ஸ் ரோபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.